أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு தொடங்குகின்றேன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரிய நண்பர்களே, நல்லவர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான மாதம் நம்மை அடைந்திருக்கிறது. முதல் பிறையிலே நாம் இன்று இருக்கின்றோம். எந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை விரும்பி அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்று ரமலானை ஆர்வத்தோடும் ஆசையோடும் வரவேற்றார்களோ, அந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறது, வந்திருக்கிறது. இது அல்லாஹ் நம் மீது செய்திருக்கின்ற மிகப்பெரிய அருளும் அன்பும் ஆகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த குழப்பமும் இல்லாமல் பிறை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பிறை எந்த குழப்பமும் இல்லாம, நான் பார்த்தேன், நீ பார்த்த, அங்க பார்த்த, நீ ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல் பிறை முழுமையாக எல்லோரும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிறையாக இந்த ஆண்டு வந்திருக்கிறது. இதுவும் ஒரு வரவேற்பிற்குரியது, ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணம் தான். முதல் பிறையை பார்த்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த முதல் பிறையிலேயே ஒன்றிய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் மிகுந்த கவலையை தருகிறது. என்ன என்பதை நான் சொல்வதற்கு முன்னாலே நீங்கள் யூகித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் சில விஷயங்களை அது சம்பந்தமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் பிறையை கண்ட மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் இன்று மாலை, அதாவது பிறை தெரிவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்னால் ஒன்றிய அரசாங்கம் இந்திய நாடு முழுவதும் சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறது. 2019 ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடியாரின் ஆரவாரமான ஆதரவினால் அங்கீகரிக்கப்பட்ட, சட்டமாக்கப்பட்ட சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு கொரோனா வந்தது. எனவே அமல்படுத்த முடியாமல் அது தடைபட்டு நின்றது. நாட்டை விட்டு முஸ்லிம்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராதே என்று சொல்லக்கூடிய நிலையை இறைவன் உருவாக்கினான். அவன் சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் அல்லவா? எனவே அதன் அடிப்படையிலே மக்கரல்லா என்பது போல, நீங்கள் ஒரு திட்டம் தீட்டினால் நான் ஒரு திட்டம் தீட்டுவேன் என்பது போல, மனிதர்கள் ஒரு திட்டம் தீட்டினால் அல்லாஹ் இன்னொரு திட்டம் தீட்டுவான். மனிதனின் திட்டத்தை அல்லாஹ்வுடைய திட்டம் உடைத்தெறிந்து விடும் என்ற அடிப்படையில் நாட்டை விட்டு முஸ்லிம்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காக வேண்டி சிஏஏ மற்றும் என்ஆர்சி சட்டங்களை கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களாக ஆக்கினார்கள். சதித்திட்டத்தின் பின்னணியில் இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும் என்று களத்திற்கு களப்பணியாற்றி சதித்திட்டம் தீட்டினார்கள் காவிகளும் பாவிகளும். ஆனால் அல்லாஹ் களத்திற்கு வந்தான். யாரை இந்தியாவை விட்டு போகச் சொல்கிறாய்? இது யாருடைய மண்? யாருடைய இரத்தத்தால் உறைந்த விடுதலைக்கு பின்னால் கிடைத்த சுதந்திர மண் என்று உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் என்ற காவிகளும் பாவிகளும் நிறைந்த ஆட்சியாளர்களை கேட்பது போன்று அல்லாஹ் களத்திற்கு வந்தான். கொரோனா என்ற ஒரு நோயின் மூலமாக இந்தியாவை ஒரு ஆட்டம் காண செய்தான். உங்களுக்கு இந்து சகோதரர்கள் ஒரு பழமொழியை சொல்வார்கள், அரசன் அன்று கொள்வான்,
கடவுள் நின்று கொள்வார் என்று. அதுபோல இறைவன் வெளியேறு என்று சொன்னவர்களாலேயே வெளியே வராதே, வீட்டிலே இரு என்று சொல்ல வைத்தார். இது 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. மீண்டும் ஒன்றிய அரசு சிஏஏ சட்டத்தை தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கும் நிலையில் இந்த சட்டத்தை இந்தியா முழுவதும் அமலுக்கு கொண்டு வந்துட்டார். இந்த தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் நம் மனதின் மையப்பகுதியில் ஏற்படுத்தினாலும் இதன் காரணமாக நாம் எதிர்கால சந்ததிக்கு என்ன ஆகும் என்ற கவலை இன்னொரு பக்கம் நம்மை ஆறத் தழுவி கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்பதை மறுக்க முடியாத உண்மைதான் என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். எனவே எடப்பாடியார் திரும்பிவிட்டார், சிஏஏ என்ஆர்சி எதிர்த்து பேசுகிறார் என்றெல்லாம் அவர்களோடு கூட்டணி வைத்தவர்களும் அவர்களோடு கைகுலுக்கி நட்பு பாராட்டக்கூடியவர்களும் எங்க போனீங்க? வாங்க இப்போ வந்து பேசுங்க. எடப்பாடியார் சிஏவுக்கு ஆதரவை திரும்ப பெற்றாலோ, வருந்தினாலோ, மன்னிப்பு கேட்டாலோ, மண்ணில் கிடந்து புரண்டு அழுதாலும் எடப்பாடியாரின் திரும்புதல் அல்லது திருந்துதல் என்பது சிஏஏ மற்றும் என்ஆர்சி சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராமல் தடுத்து நிறுத்துமா என்று நாம் பல நேரங்களில் கேட்டிருக்கிறோம். இப்ப வாங்க களத்துக்கு. அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனவே இந்த மன உளைச்சலான இந்த சூழ்நிலையில் நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய துஆ தான் நமது மிகப்பெரிய முதல் ஆயுதம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா வலா யகாஃபுக ஃபீனா என்ற துஆவை ஒரு நாளைக்கு ஒரு மூமின் 10 முறையாவது அல்லாஹ்விடம் சமர்ப்பித்தாக வேண்டும். அல்லாஹ்வை அழைத்து சஹருக்கு முன்னால் அவனிடம் 1 நிமிடம் பேசுங்கள். அந்த பேச்சில் இந்த துஆவை பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் அதை விரும்புகிறார். உனக்கு என்ன தேவை என்னிடம் கேள் என்கிறார். ரமலான் முழுவதும் அதற்கான ஒரு மிகச் சிறந்த மாதமாக இது இருப்பதால் அல்லாஹ்வை அழைத்து பேசுவோம். அவனிடம் நம் கண்ணீர் துளிகள் பூமியில் சொட்ட சொட்ட அழுது கேட்போம். அவன் இறங்கினால் இந்த உலகத்தில் நமக்கு வேறு எதை பற்றியும் கவலை இல்லை என்பதை முஸ்லிம்கள் ஒரு காலத்திலும் மறந்துவிட முடியாது, மறந்துவிடவும் கூடாது. இப்போ நான் 55 வயசு ஆயிடுச்சு வச்சுங்களேன். இப்ப எனக்கு 5 வருஷம் கழிச்சு நான் மூத்தான்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு கூட மூத்தாயிரலாம், அது வேற விஷயம். ஒரு 60 கணக்குக்கான்னு சொல்றேன். ஒரு 60 வயதில் நான் மரணிக்கிறேன் என்று சொன்னால் என் மகனுக்கு 20 வயது இருக்கும். நான் பொது விதியின் அடிப்படையில் பேசுகிறேன். நான் எதை நம்பி இந்தியாவிலே என் மகனை நான் விட்டு செல்வது? இந்தியாவில் நாம் பிறந்திருக்கிறேன். இந்தியாதான் வாழ்வதற்கு உலகத்திலேயே முதல் தகுதி படைத்த மண். இந்தியாவை போன்று மனிதர்கள் வாழ்வதற்குரிய தகுதி படைத்த மண் உலகில் எந்த நாடும் இந்திய அளவிற்கு உயர்ந்த இடத்தில் இல்லை. மனசாட்சி, மனிதாபிமானம், மனிதத்தன்மை இவைகள் அனைத்தும் இந்தியாவில் நிரம்பி வழிகிறது. பூமி முழுவதும் இங்குதான் மனிதர்களாக வாழ முடியும், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் உரிமைகள் இங்குதான் நிலைநாட்டப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சிந்திய ரத்தம் இந்திய ரத்தம் தானே தவிர அந்நிய ரத்தம் இல்லை என்பதை நாம் உடைத்து பேச வேண்டும். அல்லாஹ்விடம் உரத்த குரல் கேட்டு அழுதிட வேண்டும். எங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது அவங்களுக்கு நீங்க எங்களை தீவிரவாதி என்று சொன்னால் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் நாங்கள் மறந்துவிடக் கூடும். எங்கள் வீடுகளை இடித்தால் கூட பணமும் நிலமும் இருந்தால் கட்டிக்கொள்வோம். என் பள்ளிவாசல்களை இடிக்கிறீர்கள், பணமும் நிலமும் இருந்தால் அதை கட்டிக்கொள்வோம். இந்தியாவில் உனக்கென்ன வேலை, வெளியேறு என்று சொன்னால் உலகத்திலே எங்களுடைய ஜீவாதார உரிமைகள் மறுக்கப்படுவதில் உச்சமில்லையா? இது நாளை என்னுடைய சமூகத்தை, என்னுடைய சந்ததியினரை, என் மகனை, என் மகளை, என் பேர பிள்ளைகளை, என் குடும்பத்தை சார்ந்த அடுத்த தலைமுறையினர் இந்தியாவில் எதை நம்பி, யாரை நம்பி, எந்த சட்டத்தை நம்பி, எந்த ஆட்சியாளரை நம்பி, எந்த அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களை நம்பி இந்த மண்ணில் விட்டு நான் சாக போகிறேன்?
ஒரு கவலையான கேள்வி வருகிறது அல்லவா? அந்த கேள்வியின் பின்னணியில் இந்த சதித்திட்டங்கள் நிறைந்த இந்த சட்டங்கள் எல்லாம் உடைத்தெறியப்பட வேண்டும். அது சிஏஏ இருந்தாலும் சரி, என்ஆர்சியாக இருந்தாலும் சரி, முத்தலாக் தடை சட்டமாக இருந்தாலும் சரி, பசுவதை தடை சட்டமாக இருந்தாலும் சரி, ஹிஜாப் தடை சட்டமாக இருந்தாலும் சரி, 370 சட்டமாக தடை சட்டமாக இருந்தாலும் சரி, பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி, இல்லையா? இன்ன பிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக இயற்றப்பட்ட 10க்கும் மேற்பட்ட சட்டங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட வேண்டும், ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் காவிகளும் பாவிகளும் அதிகாரத்திற்குள் வராமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி, இந்த 30 இரவுகளும் 29 பகல்களும் இறைவனால் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருள் பாக்கியம் நிறைந்த நிமிடங்கள். இதை சரியாக மூமின்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துஆ என்ற பிரார்த்தனை என்பதை விட உயர்ந்த ஆயுதம், கூர்மையான ஆயுதம் உலகில் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை களத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று சொன்னால் நம் பிரார்த்தனையின் மூலம் அவனை அழைக்க வேண்டும், அழுதிட வேண்டும். ஒண்ணும் இல்லை. இந்தியா எவ்வளவு கொடூரமான சூழலை நோக்கி இந்திய அரசாங்கமும் அதிகாரமும் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்தின் மீது 300 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு சமூகத்தின் மீது, ஒரு பெரிய சமூகத்தின் மீது இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலும் அத்துமீறல்களும் அரங்கேற்றப்படுகிறது. அதற்கான சட்டமே அமுலுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் இதைவிட கொடூரம், கொடிய விதி, கொடிய நிலை எதை சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், என் மகனை, என் மகளை, என் பேர பிள்ளைகளை யாரை நம்பி இந்த மண்ணிலை விட்டு நான் சாக போகிறேன்? இல்லையா? ஒண்ணுமில்ல. சென்ற இந்த வாரம் வெள்ளிக்கிழமை டெல்லியில ரோட்ல பள்ளியில இடம் இல்ல, பள்ளியை இடிக்கிறீங்க. பள்ளியை பெருசா கட்டலாம் இடிச்சு தள்ளுறீங்க, பொறாம. சரி, இடிக்கிறது ரோட்லயாவது தொழுதா ஒரு 2 சப்பு இடமில்லை என்பதற்காக ரோட்ல தொழுத முஸ்லிம்களை காவல்துறை அதிகாரிகளை 8 உதைக்கின்றான் அயோக்கியன். நாகரிகம் இல்லாத நாய்களை விட கேவலமாக காவல்துறை இருக்கிறது டெல்லியிலே. என்ன காவல்துறை? மனிதர்களின் மாண்புகளை பாதுகாக்க வேண்டும், உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், கண்ணியம் பாதுகாக்க வேண்டும், தன்மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். இவைகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு அரணாக இருப்பது காவல்துறை. காவல்துறையை தொழுது கொண்டிருக்கின்ற சகோதரனை எட்டி உதைக்கின்றான் அவன். ஏல் முருகன் ஒருத்தன் கேட்கறான், என்னங்க முஸ்லிம்கள் தொழுகிறாங்க, எட்டி உதைக்கிறாங்க, தொலை வேணாம்னு போனா எழுந்திரிச்சு போசனா போக மாட்டாங்களா? ஒரு 5 நிமிஷம் தொழுக்கு போறாங்க, அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? மணிக்கணக்கில் ரோட அடைத்து நீங்கள் விழா நடத்துவது இல்லையா, மீட்டிங் போடுறது இல்லையா, பொதுக்கூட்டம் நடத்துறது இல்லையா, மாநாடு நடத்துறது இல்லையா, ஆர்ப்பாட்டம் நடத்துறது இல்லையா, பொதுக்கூட்டம் நடத்துறது இல்லையா, தர்ணா போராட்டம் நடத்துறது இல்லையா? ஒரு 5 நிமிஷம் முஸ்லிம்கள் தொழுதுனா உங்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட போகுது என்று கேட்ட போது எல்முருகன் என்ற ஒரு தற்கொலை இங்க இருக்கான், சுத்திட்டு இருக்காங்க, இங்க சுத்திட்டு இருக்காங்க. அந்த 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 கோமாளி சொல்லுகிறார், அது கண்டனத்துக்குரியதுதான். ஆனா யாருக்கும் இடையூறு இல்லாம முஸ்லிம்கள் வெளியே தொழ வேண்டியதில்லை. தேவையில்லாம வேணும்னு அவனுக்கு தொழுவான். என்னன்னா பைத்தியமா முஸ்லிம்கள்? திருவிழா அவசியம் என்ன இருக்கு? இடம் இல்லை, ஒரு 5 நிமிஷம். இப்படி இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நாளைய நிலை, வாழ்க்கை தரம் எங்கே போய் முடியும் என்ற கவலையில் இருக்கின்ற போது ரமலான் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ரமலான் பிறைத்திருந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் சிஏஏ சட்டம் அமுலுக்கு வந்தது என்று உடனடியாக பிறை தெரிவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னால் ஒன்றிய அரசாங்கத்தின் அறிவிப்பு நம்முடைய மனதில் அமிலத்தை கலந்திருக்கிறது. இந்த அமிலம் கலந்த இந்த கவலை போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எதிர்வரும் தேர்தலை மிக துல்லியமாக கணிக்க வேண்டும். அல்லாஹ்வை அழைத்து பேச வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனை 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 தவிர வேறு வழியே இல்லை. நம் விதிகள் மாற்றப்படுவதற்கு பிரார்த்தனை தவிர வேறு வழி இல்லை என்பதை தெளிவாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.